கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக சகோதரர் ராசம் அவர்கள் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். சங்கீதம் 139, 23, 24 நான் அங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 139, 23, 24. Search me, O God, and know my heart. Try me and know my anxious thoughts, and see if there be any hurtful way in me, and lead me in the everlasting way. தமிழில் தயவுசெய்து வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். போதும். நான் பகிர்ந்து கொள்ளும்படி பாரப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் திருச்சபைகள் இருக்குது. ஒவ்வொரு சபைக்கும் சராசரியாக ஒரு 2 மூப்பர் வச்சா கூட கிட்டத்தட்ட நெருக்கி 100 பேர். மூப்பர்கள் அல்லாதவர்களும் சபையில் நம்ம வார்த்தையை கொண்டு வர்றோம். அப்போ வார்த்தையை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தான் நான் பாரப்பட்டேன். நான் தேறினவனாக அல்ல, கற்றுக்கொண்டதும் தேறிக்கொண்டிருக்கிறதுமான காரியத்தை, என்னுடைய பாரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் சபையில் வார்த்தையை கொண்டு வரக்கூடியதான பகுதியை நாம் எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் நான் யோசிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் வருகிறது என்று நாம் ஆமோஸில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான பஞ்சம் நம்முடைய சபையில் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இங்கே நிறைய தேவனுடைய மனிதர்கள் நம்முடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக அருமையான சத்தியம் நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு முறையும். அதனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நாம் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பஞ்சம்லாம் கிடையாது, உண்மைதான். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ளதான ஏராளமான வார்த்தைகளை நம்முடைய அறிவு கூர்மையினாலேயோ அல்லது வேறு சகோதரர்கள் அதை தியானித்து பெற்ற வெளிப்பாடுகளை பகிர்ந்து கொள்வதே நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கிற மாதிரிக்க அலட்டிக்கிடாமல் போய் நம்ம அருந்துகிறதுனாலே கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, த ரைட் டைம், த ரைட் வேர்ட் ஃபார் த ரைட் டைம். அந்த சரியான நேரத்திற்கு சரியான ஒரு வார்த்தை. கடந்த காலத்தில் உள்ள காரியங்களை நிதானித்து புத்திசாலித்தனமாக செய்யப்படக்கூடிய போதனைகளை அல்ல, அது அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், தேவனுக்கு முன்பாக நின்று இன்றைக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பெற்று பேசக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அன்றைக்கு அது தேவனுடைய வார்த்தை. அப்போ அன்றைக்கு தேவன் அங்கே உள்ள ஜனங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை இருக்கிறது பார்த்தீங்களா, அது தேவனிடத்திலிருந்து வந்தால் அது எப்படி இருக்கும், அந்த வார்த்தை எப்படி இருக்கும். நம்ம கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து தேவன் தந்த வார்த்தை தானா, அல்லது நாம் பிரசங்கத்தை புஸ்தகங்களை படித்தோ டேப்பு கேட்டோ அல்லது மற்ற சகோதரர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை கேட்டால் கூட சரியான வார்த்தைகளை பேச முடியும். டாக்ட்ரினலி இட் இஸ் பியூர், அதாவது உபதேச ரீதியாக அது சரியானது தான். ஆக நமக்கு சரியான உபதேசம் கிடைக்கிறது, சரியான வேத வார்த்தைகள் கிடைக்கிறது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இது எல்லாம் நம்முடைய மூளை அறிவைத்தான் வளர்க்க உபயோகப்படுத்துகிறது. ஆக நமக்கு சரியான உபதேசம் தெரியும், யாராவது ஒரு வார்த்தையை தவறாக சொன்னால் அதுக்கு சரியான விளக்கம் சொல்ல தெரியும். ஆக அவர் இன்டலெக்சுவல், அதாவது புத்திசாலித்தனத்தில் வளர்ந்து நாம் வேத வார்த்தைகளை நன்றாக கற்றிருக்கிறோம். வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட், முடிவு என்ன அப்படின்னா, நம்ம இப்பெல்லாம் எல்லாரும் நம்முடைய பார்வையில் நம்ம ஞானிகளாக மாறிட்டோம். நம்முடைய பார்வையில் இப்போ ஞானிகள். எனக்கு சத்தியம் தெரியும். ஒரு இதில் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சகோதரர் சாக்புனர் ஷேர் பண்ண ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அந்த வார்த்தையை கூட நம்ம வாசிப்போம். செப்பனியா 2:3 வாசிங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம்.
சீக் த லார்ட் ஆல் யூ ஹம்பிள் ஆஃப் த எர்த். பூமியில் தாழ்மையாக இருக்கிறவர்களே, சிறுமையாக இருக்கிறவன்னு போட்டிருக்கு தமிழில், ஆங்கிலத்தில் ஹம்பிள் அப்படின்னா தாழ்மையாக இருக்கிறவர்களே, who have carried out his ordinances, யார் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறீர்களோ அவர்களே. இப்போ 2 பேருக்கு சொல்கிறார், ஒன்று தாழ்மையாக இருக்கிறவங்க, இன்னொன்று தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள். சீக் ரைட்டியஸ்னஸ், சீக் ஹியூமிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தாழ்மையை தேடுங்க, நீங்கள் நீதியை தேடுங்க. ஏற்கனவே அவங்க வார்த்தைகளை கை கொண்டவங்க தானே, ஏற்கனவே அவங்க தாழ்மையாக தானே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் மறுபடியும் சொல்கிறார் அவங்களுக்கு சீக் ரைட்டியஸ்னஸ், சீக் ஹியூமிலிட்டின்னு? அப்படின்னா தாழ்மையாக இருக்கிறவர்களே நீங்கள் இன்னும் தாழ்மையாக இருக்க பழகுங்க, நீதியாக இருக்கிறவர்களே இன்னும் நீங்கள் நீதி செய்ய பழகுங்க. அப்படி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். முடிவில் என்ன வாசிக்கிறோம்னா, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாகட்டும். அப்போ அருமையானவர்களே, நாம் தாழ்மையாக இருக்கிறோம் அல்லது நீதியாக இருக்கிறோங்கிற உணர்வு நமக்குள்ள எப்போ வருதோ, at the moment when we think that we are right, our attitude become wrong. நம்முடைய அபிப்பிராயங்கள் மாறிவிடுகிறது. So there is a wrong attitude in being right. சரியாக இருக்கிறோம் என்ற உணர்வே, சரியான சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்ற உணர்வே நம்முடைய அபிப்பிராயத்தில் நாம் வழி தப்பி போக பண்ணிவிடுகிறது. அதற்கு பின்பு நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஐ நோ, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும், எனக்கு உபதேசம் தெரியும், நான் நீதிமான், நான் செய்து சரி. ஸோ when we feel we are right, நாம் சரியாக இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ளே வந்த பின்னாடி நம்முடைய அபிப்பிராயம் இப்பொழுது தவறாகி விடுகிறது. நம்ம தாழ்மையில் இருந்தவங்க இப்பொழுது தாழ்மை குறைச்சலுக்குள்ளாக போயிடுறோம். நீதியாய் வாழ்ந்தவர்கள், தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தவர்கள் இப்பொழுது நீதியின் வழியை தவறி போகிறதான வாய்ப்புகள் இருக்கிறது அருமையானவர்களே. அதனால தான் இந்த வார்த்தையில் தாழ்மையாக இருக்கிறவர்களே தாழ்மையை தேடுங்கள், நீதியாக இருக்கிறவர்களே இன்னும் நீதியை தேடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் இப்படி தான் தியானித்தேன், ஆண்டவரே நான் இந்த டேஞ்சரில் தான் இருக்கிறேன். ஏன்னா நான் தாழ்மையாக இருக்கிறேன், நான் நீதியாக இருக்கிறேன், என்னிடத்துல ஒரு குறைவு இல்லைன்னு சொல்லும் பொழுதே, பிரதர் பிரபாகர் ஒரு முறை நான் மருத்துவ ஆலோசனை கேட்கும்போது ஒரு சகோதரருக்கு சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் அவங்க வீட்டில் சொல்கிறார், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு மாத்திரை கொடுக்குறீங்க, நான் சாப்பிட முடியாது. அப்போ அந்த பிரதர் சொன்னாங்க, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு மாத்திரை தேவையில்லைன்னு நினைக்கிறதே ஒரு வியாதியின் அறிகுறி தான் பிரதர் சொன்னார். நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு மாத்திரை தேவையில்லைங்கிறத டாக்டர் சொல்லணும், நீங்கள் நல்லா இருக்கீங்க, இனிமேல் உங்களுக்கு மாத்திரை தேவையில்லைன்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு எதுக்கு மாத்திரை அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு மனவியாதியின் அறிகுறி தான் சொன்னாங்க. அப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் நீதியாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒன்றும் போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாலே that itself is a proof that our attitude have become wrong. நம்முடைய இருதயம் இப்பொழுது கடினமாகிவிட்டது அல்லது பெருமை அடைந்து விட்டது என்ற அர்த்தம். எனவே தாழ்மையாக இருந்தவர்களே தாழ்மையிலேயே தரித்திருக்க பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு பிரதர் சாக் சொல்வார். தேவனுக்கு எது கடினமாக இருக்குன்னா, தாழ்மையாக இருக்கிறவனை தாழ்மையிலே தரித்திருக்க பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிச்ச உடனே நம்ம ஒரு பொருட்டாக என்ன ஆரம்பிச்சிடுறோம், பெருமையில் ஊப்பி போயிடுறோம். நம்மளுக்கு ஒரு வார்த்தையை தந்து சபையில் ஷேர் பண்ணுறோம், மற்றவங்க நம்மளை பிரதர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரதர்னு சொன்னால் உடனே அந்த வார்த்தையை தேவனிடத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணி ஒரு வேளை அதை பெற்றிருப்போம், அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்தாதபடினால இப்போ பெருமைங்கிறதுக்கு என்னுடைய வேதாகமத்தில் ஒரு பின்குறிப்பில் விளக்கம் பார்த்தேன். தட் இஸ் டேக்கிங் கிரெடிட் ஃபார் வாட் காட் ஹஸ் டன். தேவன் செய்ததற்கு உள்ளதான அந்த அந்த பெருமையை அல்லது அதுக்கு உள்ளதான ஒரு கிரெடிட்டை நாம் எடுத்துக்கிறது தான் பெருமைன்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம தேவன்கிட்ட போகிறோம், தேவன் நமக்கு அதை செய்கிறார், ஆனால் நம்மளால தான் அது நடந்தது அப்படின்னு நினைக்க ஆரம்பித்த உடனே அந்த மகிமையை, அந்த பேரை, அந்த புகழை நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் பெருமை. தேவனே உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் இதை செஞ்சீங்க. ஒரு இடத்துல அப்படி சொல்லுவோம், இன்னொரு இடத்துல நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்குது. அதனால் அதை அறியத்தக்கவன் யார்? பைபிள் எழுதியிருக்கு, நான் உன்னை சிறுமைப்படுத்தி உன் இருதயத்தில் இருப்பதை நீ அறியும்படிக்கு நான் இந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் 40 வருஷம் நடத்தி வந்தேன்னு சொன்னார் ஆண்டவர். உபாகமம் 8:2 நம்ம வாசிக்கிறோம் நம்ம. ஏன்னா நம் இருதயத்தில் இருக்கிறது நமக்கே தெரியல. அதனால தான் இப்போ பிரதர் சொன்னது மாதிரிக்க, என் இருதயத்தில் இருக்கிற நீ ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்,
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நீர் நடத்தும். அருமையானவர்களே, வார்த்தையை பகிர்ந்து கொள்றதை பற்றி நான் சொல்ல வந்தேன். எல்லா சபையிலையும் வந்து அநேக இடங்களில் நம்ம பிரசங்க கேட்க போனோம்னா நிறைய பாட்டு, நிறைய அல்லேலுயாக்கள், சோத்திரம், அப்படியே நிறைய நேரத்தை முடிச்சுட்டு ஏதோ கொஞ்ச நேரம் சில வசனங்களை பேசி முடிச்சிடுறாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை, பாட்டு கம்மி, சோத்திரம் அல்லேலுயாலாம் ரொம்ப ரேர் தான். அதனால் அதிக நேரம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ரெண்டையுமே விட்டுருங்க. வாட் இஸ் எண்ட் ரிசல்ட்? ஒரு மனிதன் இப்படி ஒரு இதில் எழுதுகிறாரு, அந்த பிரசங்கின் பேர் கூட எனக்கு தெரியல. ஒரு சபையில் இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு வாரத்தில் ஒரு மூப்பராக இருக்கிறவர் சபையில் 2 பிரசங்கம் பண்ணுறாருன்னு வச்சுங்க. வருஷத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிரசங்கங்களை அவர் பண்ணுகிறார். எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணோம், எத்தனை பிரசங்கம் பண்ணாங்கிறதில் நம்ம வந்து நினைக்கலாம். சபையில் ஏதாவது ஒரு குறை, யார்கிட்டையாவது ஒரு குறைன்னா உடனே அதுக்கு ஒரு பிரசங்கத்தை, இந்த வசனத்திலிருந்து இதை எடுத்து இப்படி பிரசங்கித்து அவரை சரி பண்ணியெல்லாம் நினைப்போம். அருமையானவர்களே, அது முடியாது. நம்ம பிரசங்கம் பண்ணுறதுனால ஒருத்தரை திருத்திடலான்னு இல்லை, தேவன் ரட்சித்தாதான். அதனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒருத்தரை வார்த்தையை கொண்டு தேவன் ரட்சிக்கிறார். ஒரு மனுஷனை வந்து அவனுடைய வழியிலே விட்டு அவன் போய் முட்டி மோதி உடஞ்சி நொறுங்கி அப்புறம் உருவாகும்படி தேவன் விடுவார். தன்னுடைய பார்வையில் ஞானியாக இருக்கிற மனுஷன் நான் பிரசங்கம் பண்ணி இவனை சரி செய்து விடலாம், எனக்கு புத்தி சொல்லி இவனை சரி செய்து விடலாம், அல்லது ஏதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி ஒன்று தெரிய வந்துச்சா உடனே அந்த வாரத்தில் அதை பற்றி ஒரு பிரசங்கம். அவங்க வந்து இவர் நம்மளை பற்றி தான் பேசுகிறார் நினைக்கிறாங்க. எதிர்மறையான விளைவுகள் தான் உண்டாகிறது. காரணம் என்னென்னா, நாமளாகவே வார்த்தைகள் எனக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதே இல்லை. வி டோன்ட் ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எலியாவினுடைய காலத்தில் வந்து எலியா ஒரு மனிதன், அவர் சொன்னார், நான் மாத்திரம் இருக்கிறேன், என்னையும் கொல்ல தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தேவன் சொல்கிறாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஜாக் வந்து த்ரூ த பைபிள் எழுதுவார், 7000 பேரை தேவன் மீதியாக வச்சுருந்தது உண்மைதான். ஆனால் அந்த 7000 பேரை கொண்டு தேவன் விரும்பினதை செய்ய முடியல, அந்த ஒரு எலியாவை கொண்டு தான் செய்ய முடிஞ்சது. காரணம் என்னென்னா, எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். மற்றவங்க எல்லாரும் வந்து பாகாலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து முழங்கால் படியில் நாங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணலை, உருவ வழிபாடு பண்ணலை, பெள்ளி சூனியம் பண்ணலை, சாத்திரம் பார்க்கல, சகனம் பார்க்கல, வெத்தலாவுக்கு போயலை, போடல போயலை, சினிமாவுக்கு போகல, டிவி பார்க்கல, இதெல்லாம் செய்யலை ரைட்டு தான். ஆனால் ஒரு மனுஷன் ஒன்று செஞ்சானே, அதை இவங்க செய்யலை. அது என்ன? தேவனுக்கு முன்பாக நின்ற மனுஷன். அவன் தேவனிடத்தில் கேட்டு செய்தான். அப்படி ஒரு மனிதனை கொண்டு தான் தேவன் அங்கே பெரிய காரியத்தை செய்யும். வானத்தை அடைக்க முடிந்தது, மழை பெய்யாமல் தடுக்க முடிந்தது. ராஜாவை வந்து அவன் வந்து செயலிழந்து நின்றான். அவன் ஒன்றும் செய்ய தெரியாது. வானத்தை அடைச்சார் என்ன பண்ண முடியும்? ராஜா யுத்தம் வந்துச்சுன்னா வேணாக்கும் வீரர்களை கூட்டிகிட்டு போகலாம், வானத்தை அடைச்சா என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய காரியத்தை ஒரு மனிதனை கொண்டு செய்தார். அருமையானவர்களே, நான் இப்போ சொன்னேன், வார்த்தை கிடைக்காத பஞ்சம் நம்முடைய சபையிலையும் இருக்க முடியும்னு. என்ன வார்த்தை அது? ஏராளமான வார்த்தைகள் இருக்குது, ஏராளமான பிரசங்கங்கள், அது டிவியில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, கான்ஃபரன்ஸு கேசட்டுகளில் இருக்குது, புக்குகளில் இருக்குது. நமக்கு வார்த்தைக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் whether you have received the right word for the right time to deliver you from your problem, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதா? அதை கொண்டு வரக்கூடிய ஒரு மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா, whether you stand before God, நீங்க தேவனுக்கு முன்பாக நின்றீங்களா? அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது தேவன் என்ன செய்யறாருன்னா, பாருங்க, இந்த வாரம் பரலோக பொக்கிஷங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கு. போன மாதம் நினைக்கிறேன், போன மாதம் எந்த மாதமானு தெரியல. அதாவது நெருப்பை கொண்டு தான் நெருப்பை பற்ற வைக்க முடியும், இரும்பை கொண்டு தான் இரும்பை கருக்கிட முடியும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஃபயர், ஹவ் கேன் யூ இக்னைட் ஃபயர்? உங்கள்கிட்ட நெருப்பு இல்லைன்னா நீ எப்படி நெருப்பை பற்ற வைக்க முடியும்? நான் தீபாவளி டயத்துலலாம் முந்தி பார்த்துருக்கேன், வெடி போடுற சமயங்களில் ஒரு திரி இருக்கும், அதில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் கங்கு. அதை போய் வந்து ஒரு 2-3 இது பற்ற வச்சிட்டிங்கன்னா சரி, அடுத்தப்பில் அது லேசாக அணைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து போய் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வராது. அப்புறம் திருப்பி அதை எடுத்து ஊதுனி மறுபடியும் அதில் நெருப்பு உண்டாக்குன பின்னாடி தான் அப்புறம் திரியை பற்ற வைக்க முடியும். ஆக நமக்குள்ளே நெருப்பு இருந்தால் தான் வெளியில் நெருப்பு வரும். நமக்குள்ள நெருப்பு எங்கேருந்து வரும்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் தான். அவருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அவருடைய வார்த்தை முதலாவது என்னை புடமிடுகிறது. என்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் என் குறைகளை சுட்டி காட்டுகிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க அப்படின்னு போய் நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு,
நீ போய் உன் மனைவிகிட்ட மன்னிப்பு கேளு. சமீபத்தில் நான் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நாளைக்கு சபையில் இப்படி இருக்குது, எனக்கு வார்த்தையை தாங்க அப்படின்னு. ஆவியானவர் என்ன உணர்த்தினார்னா, நீ போய் உன் மனைவிகிட்ட இந்த காரியத்துக்கு முதல்ல மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். அன்றைக்கு நான் என்ன நடந்ததுன்னா, என்னுடைய மனைவிகிட்ட முதல் நாள் அன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு வெயில் காலமாக இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் தயிர் உர ஊற்றி வைக்கணும். உர ஊற்றி வச்சுருந்தாங்க, அன்றைக்கி சாப்பிட்டு சொல்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சுரு. எப்படிம்மா செய்ய எப்போ ஊற்றுவேன்னு கேட்டேன். இன்றைக்கி சாயங்காலமே பால் வாங்கி ஊற்றிடுவேன். நாங்கள் நைட் படுக்க போகும்போது சொன்னாங்க, ஐயோ பாப்பா இன்றைக்கி பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா, சீனி போட்ட பால் தான் இருக்குது, அதில் ஊற்றி வைக்கவா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஸ்பெசிஃபிக்காக அவங்ககிட்ட சொல்லி நீ எவ்வளோ அசட்டையாக இருந்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு பெரிய சண்டை இல்லாட்டாலும் எனக்குள்ள ஒரு வருத்தம் தான். நான் சொன்ன வார்த்தையை என் மனைவி அசட்டை பண்ணிட்டாங்க. ஒரு சுயம். அப்புறம் போயிட்டேன். நான் சொன்னேன், எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் நான் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நீ அதை கொஞ்சம் சீரியஸாக இருந்திருக்க வேண்டாமான்னு போனேன். தேவன் சொல்கிறாரு, நீ போய் மன்னிப்பு கேளுன்னு. எனக்கு என்ன வார்த்தை அந்த நேரம் தந்தார் தெரியுமா? பிரதர் ஜாக் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்பிகிட்டு இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் கிளம்பணும், உன் மனைவி உங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு சரியான டயத்துக்கு ரெடி பண்ணலை, நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா, ஆண்டவரே இன்றைக்கி நான் சாப்பிட்றது காலையில் சாப்பிட்றது உங்களுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் சரி அப்படின்ட்டு. என்னால் அப்படி எடுக்க முடியலையே. சே, மோர் இல்லாட்டாலும் நான் சாப்பிட்டுக்க முடியும், தயிர் இல்லாட்டாலும் சாப்பிட்டுக்க முடியும். ஆனால் என் மனைவி இன்னைக்கு செய்ய தவறுனதில் நான் இயேசுவை காணலையே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவரை தரிசிப்பாருமா. இருதயத்தில் சுத்தமாக இருந்தான்னா இதுவும் ஏன் விசுவாசிப்பவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே தான் நடக்கும். இந்த சின்ன காரியத்தின் மூலமாக கூட தேவன் என்னை உடைக்க விரும்புகிறார். நான் போனேன் நேரம் மனைவிட்ட. அப்போ ஆண்டவர் இன்னொன்று உணர்த்தினார், நல்லா நேர்மையாக சொல்லி மன்னிப்பேன். சும்மா சில நேரங்களில் அப்படி நம்ம நிறைய பேர் கோவப்படுறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வீட்டிலையும் நம்ம நெருக்கமான ஆள்கிட்ட தான். ஏன்னா அவங்க போய் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதனால் சொன்னார், நான் போய் முதல்ல வந்தோடனே இந்த விஷயத்தில் நான் இப்படி சொன்னதுனால சாரிம்மா என்னை மன்னிச்சுக்க. அவங்க ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை போய் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை போய் பேசு அப்படின்ட்டு. அதுதான் தேவன் தர்ற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யும்? ஒரு வார்த்தை தேவன் தந்து அந்த வார்த்தை சபையில், பைபிளில் உள்ளது பூராமே தேவன் தந்த வார்த்தை தாங்க. பைபிள் இருக்கிறது பூரா தேவன் தந்த வார்த்தை தான். பிரதர் சாக்மனுடைய பிரசங்கங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தான், ஆழமான அர்த்தத்தோடு இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் பேசி ஒரு பகுத்தறிவு முடியாதவங்க ஆஹா அருமையான வார்த்தைன்னு சொல்லிடலாம். ஒரு புத்தகத்தில் படித்து ஒரு டேப்பில் கேட்டு செய்தியை கேட்டு நம்ம பிரசங்கம் பண்ணிட முடியும். ஆனால் தேவன் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தை உங்கள் மூலமாக வந்தால் அது என்ன செய்யுங்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன். ஏசாயா 55:11 வாசிங்க. நம்முடைய பொறுப்பு எவ்வளவு சீரியஸ் ஆனது. முதலாவது, நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் நின்று. பின்பு நான் தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நீர் என்ன வார்த்தையை தருகிறீர் என்று கேட்க வேண்டும். நான் பெருமையாய் நான் இங்கே எடுத்த பிரசங்க குறிப்பு இருக்குது, நான் அதை பேசட்டும், அல்லது இங்கே புத்தகத்தில் படித்தது இருக்குது அதை கேட்கட்டும் சொல்லட்டும், இங்கே இந்த பிரதர் மூலமாக கேட்ட வார்த்தை இருக்குது அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது, அதனால் அங்கே போகும்போது அதை பேசுவோம், இப்படி தான் நம்ம நினைக்க முடியும். ஆனால் தேவன் பேசின வார்த்தையை கூட பேசும்படி சொல்வார். பேசின வார்த்தையை கூட போய் பேசும்படி சொல்வார். இங்கெல்லாம் என்னது இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் பிரதர் உங்கள் செய்தியை கேட்டோங்கிறாங்க. பேசி முடித்த முன்னாடி நீங்கள் அங்கே பேசினீங்கல்ல இந்த வார்த்தை, இதே செய்தியை நான் கேட்டேன் பிரதர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அப்போ புதுசு புதுசாக பேசுங்கிறப்பான இச்சையெல்லாம் நமக்குள்ள வரதான் செய்யுது. ஆனால் தேவனுடைய வார்த்தைனா தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் பேசணும். அது ஒருவேளை நீங்கள் 5 தடவை பேசின வார்த்தையாக கூட இருக்கலாம். இன்றைக்கி 6வது தடவை பேசோன்னா நம்மளுக்கே என்ன நினைக்கிறோம், சலிப்பாக இருக்கும். இதை போய் மறுபடியும் பேசவா, இவர்கிட்ட வேறு வார்த்தையே இல்லையான்னு நினைக்க மாட்டாங்களா? ஆனால் தேவனுடைய வேலைக்காரனாக இருந்தால் தேவன் சொன்னதை செய்கிறவனுக்கு பேர் தான் வேலைக்காரன். தேவன் சொன்னாதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம பேருக்காக செய்கிறோம். அங்கே சுய மையம் கொண்டிருக்கு. ஊழியத்தில் கூட நம்ம பேரை நினச்சோம்னா சுயந்தானே மையம் கொண்டிருக்கு, நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இல்லையே. இன்னும் வேறு மேலே இங்கே என்ன இருக்குது? 55:11 வாசிங்க. ஏசாயா 55:11. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள போய் அது நம்மளை முதல்ல, அதாவது நான் சொன்னது மாதிரி அந்த அக்கினி முதல்ல எண்ணெயை சுத்திகரிச்சு இங்கே நெருப்பை உண்டாக்கி அங்கிருந்து புறக்கூடிய நெருப்பு தான் இன்னொருத்தட்ட நெருப்பை உண்டாக்க முடியும். ஆக அப்படியே நெருப்பு எடுத்து இன்னொரு இடத்துல போட்டோம்னா சரி, நான் சொன்னேன்ல அணைஞ்சு போன திரியை கொண்டு வச்சுக்கிட்டு அங்கே என்ன
வெடிக்க மாட்டேங்குது. இந்த திரி பதத்து போச்சு. திரி பதக்கலை, நீ ஊட்டுற நெருப்பில் தான் பதத்து போயிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து நெருப்பு இல்லைன்னா வெளியில் நெருப்பு எப்படி வரும்? நீ அனலா இல்லைனாக்கு நீ எப்படி வெளியில் இன்னொருத்தருக்கு அனல் மூட்ட முடியும்? அதான் பி எ ஃபயர் டு இக்னைட் ஃபயர். நீ நெருப்பாக இரு நெருப்பை உண்டாக்குவதற்கு. அந்த நெருப்பு முதல்ல உன் இருதயத்தில் உள்ள அசுத்தத்தை சுற்றி எரிக்கட்டும். அந்த அக்கினி இப்போ பற்றி எரியும். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு காலம் அணைந்து போகவே கூடாது. இருதயத்தில் அக்கினி எரியலைன்னா வெளியில் அக்கினி எப்படி வரும்? அந்த அக்கினி அந்நிய அக்கினியாக தான் இருக்கும். நம்ம மேஜையை தட்டுவதனாலேயோ பிரசங்க பீடத்தை குத்துவதனாலேயோ உணர்ச்சி பெருக்கில் கத்துவதனாலேயோ நம்ம கொண்டு வரக்கூடிய அக்கினி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்நிய அக்கினி, சேஞ்ச் ஃபயர். நம் இருதயத்தை சுத்திகரித்து அங்கிருந்து கிளம்பக்கூடிய பக்தி வைராக்கியத்தோடு கூடிய வார்த்தை அது தேவன் தந்ததாக இருந்தால் அது அது என்ன நோக்கத்தோடு கூட தேவன் அந்த வார்த்தையை தந்தாரோ இட் வில் பிரிங் த டிசைர்ட் ரிசல்ட். வாசிங்க, என்னிடத்தில் இட் வில் நாட் ரிட்டர்ன் டு மீ எம்டி. என் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை நான் எதிர்பார்த்ததை செய்யாமல் அது வீணா திரும்பாது. அப்போ நான் பிரசங்கம் பண்ண ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வரல. ஒரு மனுஷன் சொல்கிறார், 7000 சபைகள், அதில் பேசப்பட்ட வார்த்தைகள் லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் ஒரு வருஷத்தில், அவ்வளவும் சேர்ந்து ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் செஞ்ச பிரசங்கங்கள்னால ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா? எதுக்காக தேவன் வார்த்தையை தர்றார்? ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அதுதானே. அது நடந்திருக்கா? இது நல்ல பிரசங்கம், இப்படி ஒரு விளக்கம் இருக்கா, நான் தெரியவே இல்லையே. பழைய வார்த்தைக்கு புதிய விளக்கம், புதிய உதாரணம், அப்புறம் நல்லா தெரிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படியான அழகான வியாக்கியானங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போகிறோம். மூளையிலிருந்து வந்தது அது மூளைக்கு போனது, அந்த மூளை அறிவு பெருத்து நம்ம இப்படி போயிட்டே இருக்கிறோம். இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை அக்கினியா அந்த இருதயத்திலிருந்து வந்தால் அது இருதயத்துக்குள்ளே போகும், இங்கேயே அக்கினி உண்டாகும், அது பற்றி எரியும். அடுத்து ஒரு வார்த்தையை பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. அது தேவனுடைய வார்த்தையானால் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது முதலாவது ஒன்றை வெட்டும் உள்பக்கம், இப்படி 2 பக்கமும் கருக்கு. 2வது முன்னாடி இருக்கிறவனுக்கு நேராகவும் போகும். அது ஊனையும் ஜாயின்ஸ் அண்ட் மேரோஸ், அது வந்து சதையும் எலும்பையும் பிரிக்கிறது மாதிரிக்கே. கசாப்பு கடைக்காரங்க கத்தி வச்சுருப்பாங்க, பார்த்துருங்க, ஷார்ப்பாக இருக்கும், பளபளன்னு. இப்படின்னு ஒரு குத்துனாக்கும் எலும்பில் ஒரு சதை இருக்காது, அப்படியே உரிச்சிட்டு வரும் சதையும். அது இவ்வளோ நாள் இந்த எலும்பில் தான் அந்த சதை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கறி இடத்துல பார்த்துருக்கீங்களா? அந்த தொடக்கறியில் அப்படி குத்துனாங்கன்னா சரி, எலும்பில் ஒரு சதை கூட ஒட்டாமல் வரும், அப்படியே அந்த கத்தி குத்தி கிழிச்சிட்டு வரும். ஆக தேவனுடைய வார்த்தை இருதயத்தை குத்தி கிழிக்கிறது போல இருக்கும், அது ஊனையும் எலும்பையும் பிரிக்கிறது போல இருக்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறதா? என் இருதயத்தில் குத்துறது மாதிரிக்கே இருக்கு அப்படின்னு கத்துவாங்க ஒரு சிலர், கதறுவாங்க. ஏன்? இட்ஸ் a word that came from God's mouth. அது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அது தேவ மனுஷன் தேவனுக்கு முன்பாக நின்று தன்னையும் நியாயம் தீர்த்து வசனத்தை தியானித்து, ஆண்டவரை நீங்க ஒரு வார்த்தையை தாங்கன்னு கேட்டு போய் சொன்னா அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. நாம கேட்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் எல்லாம் அப்ப என்ன? அது வேதத்தில் உள்ள வார்த்தை தான். பரிசுத்த மனுஷர்களுக்கு பரிசுத்தவான்கள் மூலமாக பல காலகட்டங்களில் தேவன் பேசின வார்த்தை தான். பட் தட் இஸ் நாட் த ரைட் வேர்ட் தட் வாட் காட் ஹஸ் intended to speak on that particular day. That is a prophetic word. அந்த நாளில் அந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தேவன் பேசும்படி சொல்லியிருந்தா அதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம கேட்குறோமா? அதை கேட்கறதுக்கு ஜெபித்து நம்ம பிரசங்கத்தில் அப்படி வார்த்தையை கொண்டு வரணுங்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கோமா? நிறைய இடங்களில் வந்து சர்மன்ஸ் வந்து போரிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பிரசாட் சொல்லுவார். நீங்கள் பணத்தை கையாளுறதுல உண்மையாக இல்லைன்னு சொன்னால் மெய்ப்பொருளில் தேவன் உங்களுக்கு தரமாட்டார், உங்கள் பிரசங்கம் போரிங்காக தான் இருக்குன்னு சொல்லுவார். இப்போ என்ன அர்த்தம்? பண ஆசை நம்முடைய ரீதியில் இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ தான் வசனத்தை வந்து அறிவுபூர்வமாக தியானித்து கொண்டு வந்தாலும் அது யார்ட்டையும் ஒன்றையும் கொண்டு வராது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை அல்ல. ஏன்னா உலகத்துக்கும் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இருதயத்தில் சிந்தனையில் நாம் வந்து பணத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் வெளியில் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? நேற்று ஒரு இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஜாக்குடைய செய்தியில் ஒன்று. நான் ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறேன். அவர் சொன்னார், ஒரு மனுஷன் வந்து பணத்துக்கு ஊழியம் செய்கிறானா தேவனுக்கு ஊழியம் செய்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே உற்சாகமாக இருந்தது. 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, 2 பேர் முதலாளியை.
அங்கே ஒரு ஆள் வேலைக்காரர் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இந்த வேலைக்காரர் யாருடைய முதலாளி, எந்த முதலாளிகிட்ட வேலை செய்கிறாரு, எந்த முதலாளியை சேவிக்கிறார், நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ 2 முதலாளியுமே இங்கே வாப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்றாருன்னு வச்சுங்களேன். அவரை எக்ஸ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இவர் யாரை சேவிக்கிறாரோ, எந்த முதலாளிகிட்ட வேலை செய்கிறாரோ அதுக்கு தான் அவர் என்ன செய்வார், கீழ்ப்படி. முதல்ல யார்கிட்ட போவார், எந்த முதலாளிகிட்ட அவர் வேலை பார்க்குறாரோ அவர்கிட்ட தான் போவார். பணம் ஒரு பக்கம் கூப்பிடுகிறது, தேவன் ஒரு பக்கம் கூப்பிடுகிறார் ஒரு வேலையை சொல்லும்படி. நீ யாரை சேவிக்கிறாய் அங்கே தான் போவா, ஈஸியாக கண்டுபிடிச்சலான்னு. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா போதும், விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க. சபையில் உள்ள காரியங்கள், தேவனுடைய ஊழியங்கள் எல்லாம் 2வது தான். பிரதர் எனக்கு டைமே இல்லை பிரதர், ஐ எம் பிஸி பிரதர். ஏன், உனக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கறதுனால ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் சர்வெண்ட் ஆஃப் காட்? நீ தேவனுக்கு ஊழியக்காரன் கிடையாது. இதுதான் ரொம்ப பட்டவர்த்தமாக தெரிஞ்சு போச்சேன். 10,000 சம்பளம் கொடுத்தாங்கன்னா போதும், விழுந்து விழுந்து வேலை செய்கிறது. சபையில் ஒரு காரியம் இருக்குது, தேவனுடைய ஒரு காரியம் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்லலை, அவங்களுடைய இருதயம் எப்போதுமே எனக்கு சம்பளம் கொடுக்குறவர் யார், அவர். அப்போ நான் வசனத்தை போதிக்கிறது, பிரசங்கிக்கிறது, மூப்பராக இருக்கிறது, ஊழியம் செய்கிறதுலாம் என்ன அப்படின்னாக்கும் கூலிக்க மாரடிக்கிறது மாதிரிக்க உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்யலை. உண்மையாக இருதயத்தினால் நீ பணத்துக்கு ஊழியம் செய்கிறாய். உனக்கு சம்பளம் கொடுக்கறதுனால அந்த முதலாளியோ உன்னுடைய ஆஃபீஸரோ ஏதாவது ஒன்று சொன்னால் விழுந்து விழுந்து செய்கிற. நான் வேண்டான்னு சொல்ல, தேவனை கீழ்ப்படியே தான் சொல்கிறாரு. ஆனால் அன்றைக்கு தேவன் ஒரு வேலையை சொல்கிறார் உன் இருதயத்தில், போ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நாள்லையும் நான் அப்படி சொல்லலை. தேவன் ஒரு வேலையை குறிப்பிட்டாப்புல சொல்கிறார். உன்னுடைய இன்னொரு முதலாளி கூப்பிடுகிறார். பணம் ஒரு முதலாளி, தேவன் ஒரு முதலாளி. இப்போ தேவன் கூப்பிடுகிறார், நீங்கள் யாருக்கு சேவை பண்ணுறோம்? தேவன் கூப்பிட்டார்னா வேலை பண்ணாலும் பரவாயில்லை, இன்றைக்கி என் முதலாளி சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய உண்மையான முதலாளி தேவன் தான். அவர் சொல்கிறதுக்கு தான் நான் முதல்ல செய்வேன். நீ போயிட்டீங்கன்னா யூ ஆர் சர்விங் காட், தேவனுக்கு ஊழியம் செய்கிற. எப்படி அருமையாக பாருங்கள், தேவ மனுஷன் எப்படி இப்படி வெளிப்பாடு கிடைக்குது. அவர் இப்போ இதெல்லாம் நமக்கு இப்போ ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி கிடைக்குது. இப்போ அதனால் இப்போ வேதத்தை தியானித்து தேவ சமூகத்தில் நின்றெல்லாம் நம்ம பெற்றுக்கிறது இல்லை. அடுத்த ஒரு வசனம் எபேசியர் 6:17 வாசிங்க. எபேசியர் 6:17. போதும், முழுதும் நீங்கள் வாசிக்கிடுங்க. ஆவியின் பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை. அதுக்கடுத்து எரேமியா 23 29 வசனம் வாசிங்க. எரேமியா 23:29. கல் மலையை உடைக்கக்கூடிய சுத்தியலை போல, சம்மட்டியை போல இருக்கும் என் வார்த்தைங்கிறார். உன் இருதயம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அங்கே உட்கார்ந்தருடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, சம்மட்டியை போட்டு அடிச்சது மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை பேசினா அங்கே டங்கு டங்குன்னு அங்கே இருதயம் அதிரும். ஐயோ என்ன ஆயிருமோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ. எது அது? அது தேவனுடைய வார்த்தை. ஆக தேவனுடைய வார்த்தையை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஆவியின் பட்டயம், அது சம்மட்டி. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? அக்கினி, இட்ஸ் அ ஃபயர். அதில் என்ன வாசிக்கிறோம்? தொடுத்து வாசிங்க, வாசிங்க பிரதர். அதில் தான் 23 நீங்கள் வாட்ச வார்த்தை இல்லை, 29, 23, 29. இட்ஸ் நாட் மை வேர்ட் லைக் ஃபயர். அப்ப தேவன் சொல்றார், என் வார்த்தை அக்கினியை போல இருக்கும், என் வார்த்தை சம்மட்டியை போல இருக்கும், என் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்கும். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் பெற்று அதை பேசினா அது சபையில் உள்ளவங்களுடைய இருதயத்தை ஊடுருவ குத்தும், சம்மட்டியை போல அடிச்சு உடைக்கும், இருதய கடினத்தை உடைக்கும். அல்லது அது அக்கினியாய் அவனுடைய இருதயத்தில் உள்ள அசிங்கத்தை எல்லாம், அவனுடைய சிந்தனையில் உள்ள அவனுடைய நோக்கங்களில் உள்ளதான அந்த அசுசியலையெல்லாம் சுட்டு எரிக்கும். ஆக தேவன் சபையில் நம்ம மூலமா ஒரு வார்த்தையை தர்றாருன்னா அது இதையெல்லாம் செய்யும். அது செய்யலைன்னா நாம கொண்டு வந்த அக்கினி அது. நம்மளா தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சாக் சொல்வார், அங்கே சபையில் உட்காந்துருக்கவங்களுக்கு நீ யூதாஸை பார்த்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணாத, அங்கே இருக்கக்கூடிய பேதுருக்கும் அந்திரேயாவுக்கும் பிரசங்கம் பண்ணு, அவங்களுக்கு கிடைச்சா அவங்க விடைச்சி கெட்டிட்டு போட்டோம், இல்லை எனக்கும் போட்டோம். நம்ம அநேகம் பேர் சபையில் யாராவது ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க, இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களே மனசில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே இருக்கிற பேதுருவும் அந்திரேயா போன்றவர்கள்லாம் சும்மா வெறுமையில் போகிறாங்க. ஸ்பீக் டு பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ, யூதாஸுக்கு நீ பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே வர்றவங்க யாராவது தப்பு பண்ணிட்டா அவங்க காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதையே பேசி 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 கடைசியில் இப்போ நல்லா இருக்கிறவங்களும் இருதயத்தில் ஒன்றும் கிடைக்காம போகிறாங்க. அவங்களுக்கு வார்த்தை கிடைக்கல. நம்ம நினச்சிக்கிறோம் வார்த்தையை பேசிட்டோம் அப்படின்ட்டு.
தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறவனை கண்டாயானால் அவனை காட்டிலும் மூடன் பேரில் நம்பிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 26:12 வாசிங்க. நீதிமொழிகள் 26:12. ஏன்னா மூடன் எனக்கு ஒன்றும் தெரியாத முட்டாள்னு சொல்றான், அதனால நீ ஏபிசிடி கூட சொல்லி கொடுக்கலாம், அவன் ஏத்துக்கிடுவான். ஆனா இவன் தன் பார்வைக்கு ஞானி, எனக்கு தெரியும், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா தான் பேசினேன், நான் நல்லா தான் பிரசங்கம் பண்ணேன், நான் நல்லா தான் நடத்துறேன், அவன் சரியில்லை. இதுதான் அருமையானவர்களே, நாம தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிற மனுஷன், சுயநலமான மனுஷன். நான் வசனத்தை எடுத்து காண்பிக்க முடியாது, நான் ஒன்று சொல்றேன். யாத்திராமத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே தேவன் பேசுவாருங்கிறார், எல்லாரும் நிற்கிறாங்க, இடி மின்னல் பயங்கரமான கரும் புகை மேகத்தில். எல்லாரும் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நீங்க பேசுங்க, தேவன் பேச வேண்டாம், நாங்க செத்துருவோம். அதுக்கடுத்து அந்த கரும் புகைக்குள்ள அவர் ஏறி போறாரு. யானா கவலைப்பட்டாங்களா பாருங்க. அந்த மோசே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம், எங்கிட்ட தேவன் பேச வேண்டாம், ஏன்னா நாங்க செத்து போயிடும். அப்ப நீ செத்த பரவாயில்ல, நீ போய் தேவன்கிட்ட பேசு, நீ செத்து எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா எங்கிட்ட தேவன் பேச வேண்டாம், நீ பேசு. செல்ஃபிஷ்னஸ். ஆக நம்முடைய இருதயத்துக்குள்ள சுயநலம் தானே வேரூன்றி இருக்கு. அவர்மையானவர்களே, சுயநலம் வேரூன்றி இருக்கு. தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறோம், நாம செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்கிறோம், பெருமையா இருக்கிறோம், பாலி இச்சையினால உள்ள கெட்ட எண்ணங்களால் நிறைந்திருக்கிறோம், பொருள் ஆசையினால் நிறைந்திருக்கோம். தேவன் எப்படி வார்த்தையை தர முடியும்? தேவனுடைய அக்கினியாகிய வார்த்தை என்ன புடமிட்டு உடனுக்குடனே கீழ்ப்படிஞ்சோம் சொன்னா தேவன் நல்லது என்று சொல்லி ஒரு வார்த்தையை தருவார். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை 29வது அதிகாரத்தில் 20வது வசனம், தன் வார்த்தையில் பதறுகிறவனை கண்டாயானால் அவனை விட மூடன் நம்பிக்கையா இருக்கலாம். தேவனுடைய சபையில் ஒருத்தர் முன்னாடி ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க கேட்குறீங்க, உடனே பதஷ்டப்பட்டு ஒரு முடிவை சொல்லிடக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா முதல்ல சொல்றவன் ஞானியை போல இருக்கும், அவன் பாதியை தான் சொல்லுவான், மீதியை மறைச்சிருப்பான். ஒரு கணவன் மனைவி பிரச்சனையில போய் கேட்டா கூட முதல்ல பேசுறவங்க தன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை தான் சொல்லுவாங்க. கேட்ட உடனே இப்படியா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்லிடுவோம். சமயத்துல வார்த்தையில பதறாத, ஸ்டெடியாயிரு, ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு அப்புறம் நீ முடிவு சொல்லும் பார். ஆம்பருமையானவர்களே, தன் வார்த்தையில் பதறுவது, தன் பார்வைக்கு ஞானியா இருப்பது, என்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை என்றதான பெருமை, இப்படியெல்லாம் நாம் நினைக்கும் போது தான் நாம் தேவனுடைய வார்த்தையை பெற முடியாது. அதுக்கடுத்து தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்கான ஒரு காரியம் எரேமியா 23வது அதிகாரம், எரேமியா 23, இதை நான் வாசி முடிக்கிறேன். 23, 22 வாசிங்க, 18, 22. எரேமியா கர்த்தருடைய ஆலோசனையின் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? 22 வாசிட்டீங்களா? அவர்கள் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களாகில் அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து, அவர்கள் என்னுடைய ஆலோசனையை கேட்டு எனக்கு முன்னாடி நின்று இருந்தா, என்னுடைய வார்த்தையை அவங்க கேட்டிருந்தா, அவங்க அப்பொழுது போய் ஜனங்களுக்கு என் ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஜனங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி இருப்பார்கள். கேட்கறதுக்கு காதலோன் கேட்க கடன். அருமையானவர்களே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொறுப்புள்ள சகோதரர்கள், மூப்பர்களோ இளைஞர்களோ யாராக இருந்தாலும் சரி, முதலாவது நமக்குள்ள அக்கினி இருக்கா, அந்த அக்கினி என்னை சுத்திகரிக்கும்படி விட்டுக்கொள்ளும், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய நோக்கங்களில். அப்புறம் தன் பார்வைக்கு ஞானியாக இருக்க வேண்டாம், யார் என்ன கரெக்ஷன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். தாழ்மையில் இருக்கிறவர்களே தொடர்ந்து தாழ்மையை கேட்போம், நீதியாக இருக்கிறவர்களே தொடர்ந்து நீதியை கேட்போம். தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை அவருடைய பிரசன்னத்தில் நின்று கேட்டு அதன் பின்பு போய் பேசுவோம். நெருப்பு தான் நெருப்பை மூட்டும். ஆமென்.